ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி பாசிப்பருப்பு வச்சு பொரியல் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோன்னா பாசிப்பருப்பு சூப்பராக வெந்துடும். இப்போ பொரியல் செஞ்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கு அதையே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். முள்ளங்கியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முள்ளங்கிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இந்த எண்ணெயிலேயே வணங்கணும், தண்ணி தேவையில்லை. நல்லா தண்ணி பிரிஞ்சு முள்ளங்கி நல்லா வணங்கிடும். இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1 கப் துருவின தேங்காய் அதையும் சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான முள்ளங்கி பாசிப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.